نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أكرمكم عند الله أتقاكم صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم لا فرق بين عربي ولا عجمي ولا أبيض ولا أسود إلا بالتقوى أو كما قال عليه الصلاة والسلام. முழு பிரபஞ்சத்தையும் படைத்து பரிபாலிக்கும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்ஹம்துலில்லாஹ். ரசூல்மார்கள் நபிமார்கள் அனைவர்களுக்கும் தலைவராக அனுப்பப்பட்ட நபியே முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபூ தாபிஈன்கள், ஸலஃபு ஸாலிஹீன்கள் அல்லாஹ்வுடைய அனைத்து அடியார்கள் மீதும் அவனது ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. மதிப்புக்குரிய பெரியோர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழுமாறு முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வஸியத்தும் நஸீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமதானுடைய மாதத்தை பரிபூரணமாக அடையக்கூடிய பாக்கியத்தை நமக்கு நசீபாக்கினார். இந்த ரமதானுடைய நோன்பினுடைய நோக்கம் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமதானுடைய நோன்பை ஏன் எங்களுக்கு கடமையாக்கினார்? அல்லாஹ் சொல்கிறான், லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் தக்வாதாரிகளாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டது. இந்த ரமதானுடைய நோன்பு 29 நோன்புகளை நோற்றோம், இரவு வணக்கங்களில் ஈடுபட்டோம். ரமதானுக்கு முன்னர் என்னுடைய தக்வா என்ன தரத்தில் இருந்ததோ அதே தரத்தில் இப்பொழுதும் இருக்கிறதா? இந்த ரமதான் என்னில் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை என்பது அர்த்தம். ரமதானுக்கு முன்னர் என்னுடைய தக்வா, அல்லாஹ்வுடைய இறையச்சம், அமல் இபாதத்தில் உள்ள பேணுதல் ரமதானுக்கு முன்னர் இருந்ததை விட இப்பொழுது அதிகமாக இருக்கிறது என்றால் ரமதான் எங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது அர்த்தம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை, சிறப்பை, கௌரவத்தை கொடுப்பதே தக்வாவை கொண்டுதான், அல்லாஹ்வுடைய இறையச்சத்தை கொண்டுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா ஃபர்க பைன அரபியின் வலா அஜமியின் வலா அப்யத வலா அஸ்வத இல்லா பித்தக்வா. ஒரு அரபி அஜமியை விட சிறந்தவர் அல்ல, ஒரு வெள்ளையர் கருப்பரை விட சிறந்தவர் அல்ல, இல்லா பித்தக்வா. யார் தக்வாதாரியாக இருக்கிறாரோ, அல்லாஹ்வை அஞ்சுகிறாரோ அவர்தான் சிறந்தவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ரசூலாக அனுப்பப்பட்ட அந்த காலம் ஜாஹிலியத்துடைய காலம். மடமையின் உச்சகட்டத்தில் மக்கள் இருந்தார்கள். சிறியொரு சண்டை, ஆனால் பல தலைமுறையாக சண்டையிடுவார்கள், யுத்தம் செய்வார்கள். மடமையின் உச்சகட்டத்தில் அவர்கள் இருந்தார்கள். அப்படியாப்பட்ட மனிதர்களை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித புனிதர்களாக மாற்றினார்கள். ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் அவர்களை பொருந்து கொண்டு விட்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்து கொண்டு விட்டார்கள். மிக மோசமாக இருந்தவர்களை மிக சிறந்தவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றினார்கள். அன்றைய காலம் அந்த அரேபியர்களிடத்தில் குலம் கோத்திரத்தினுடைய கண்ணியத்தை பேணுவது வழக்கமாக இருந்தது. குறைஷிகள் ஆக உயர் குலம், அடுத்த கோத்திரத்தினர்களை இழிவாக பார்ப்பார்கள், தாழ்வாக கருதுவார்கள், இவர்களுக்கு சேவை செய்ய பிறந்தவர்களாக கருதுவார்கள். குறைஷிகளிலேயும் நிறைய கிளைகள் இருக்கிறது. பனு ஹாஷிம் என்ற
குறைஷிகளுடைய கிளைதான் ஆக உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்கள். பனு ஹாஷிம் மிக சிறப்பான கண்ணியமானவர்கள். இவர்களுடைய வம்சாவளியை எடுத்துக்கொண்டால் நேரடியாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரை சென்றடைகிறது. இந்த குறைஷி வம்சத்தினர்கள் நாம் தான் கண்ணியமானவர்கள் என்ற கர்வத்தோடு பெருமையோடு இருந்தார்கள். உண்மையாகவே குறைஷி வம்சத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருந்தார். அதிலும் குறிப்பாக பனு ஹாஷிம் கிளையை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கிறார். குர்ஆனில் ஒரு கோத்திரத்துடைய பெயரை சொல்கிறான் என்றால் அது குறைஷுடைய பெயரை தான் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். லிஇலாஃபி குறைஷ், குறைஷ் என்ற கோத்திரத்துடைய பெயரை அல்லாஹ் குர்ஆனில் பாவிக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்தஃபானி அல்லாஹ், அல்லாஹ் என்னை தெரிவு செய்தான். ரசூல்மார்களின் நபிமார்களில் ஆக சிறந்தவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கு பிறப்பார்கள், எந்த பகுதியில் வாழ்வார்கள், எந்த குலத்தில் பிறந்து வருவார்கள் என்பதை அல்லாஹ் ஏற்கனவே தீர்மானம் செய்து விட்டான். அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை அனுப்புவதற்கு தெரிவு செய்த கோத்திரம் அந்த குறைஷ் என்னும் கோத்திரம் தான். அதிலும் குறிப்பாக பனு ஹாஷிம். அந்த காலத்தில் கோத்திரங்களுடைய கண்ணியத்தை பேணுவார்கள். உயர் கோத்திரம், தாழ்வான கோத்திரம் என்ற பாகுபாடு அந்த காலத்தில் அதிகமாக இருந்தது. இந்த காலத்தில் ஜாதி பார்ப்பார்களே, உயர் ஜாதி தாழ்ந்த ஜாதி பிரிப்பார்களே, அதே போன்ற நிலைமைதான் அன்றைய காலத்தில் இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தஅவாவே சமத்துவத்தை எடுத்து சொன்னார்கள். சமத்துவத்தை சொன்னார்கள். எல்லாரும் சமம், யாரும் யாரை விடவும் பணத்திலோ வம்சாவளியிலோ அல்லது வெள்ளையர் கற்பர் என்ற ரீதியிலோ யாரும் யாரை விடவும் சிறப்பாகிவிட முடியாது. இல்லாது தக்வா, தக்வா என்ற பயமச்சத்தின் மூலம்தான் ஒருவர் இன்னொருவரை விட சிறப்பாகலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாமி சஃபியா, ரசூலுல்லாஹுடைய தந்தையுடைய சகோதரி சஃபியா, பனு ஹாஷிம் என்ற உயர் குலத்தை சேர்ந்தவர். சஃபியாவுடைய மகள் ஜைனப், ஜைனப் பின் ஜஹஷ், குறைஷிகளிலேயே அதுவும் பனு ஹாஷிமில் சிறந்த ஒரு பெண். பொத்தி பொத்தி வளர்த்தார்கள். பார்ப்பதற்கு அழகான ஒழுக்கமான ஒரு பெண்மணி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸைத் என்ற ஒரு அடிமை இருந்தார். அந்த ஸைத் என்ற அடிமை ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களுக்கு தான் சொந்தமாக இருந்தார். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த நிக்காஹுடைய நாளில், திருமண நாளில் ஸைதை ரசூலுல்லாஹுக்கு அன்பளிப்பாக கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைதை வளர்த்து வந்தார்கள். ஸைதுடைய வரலாறு, ஆரம்ப காலங்களில் கொள்ளையர்கள் சிறிய சிறிய பிள்ளைகளை கடத்தி கொண்டு சென்று வேறொரு பகுதியில் அடிமைகளாக விற்பனை செய்வார்கள். அந்த வழக்கம் அந்த காலத்தில் இருந்தது. தாயிஃபுடைய பகுதியில் ஸைத் இருக்கிறார். சிலர் அவரை கடத்தி கொண்டு வந்து மக்காவில் அடிமையாக விற்பனை செய்தார்கள். வாங்கியவர் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஸைதை வாங்கி அவர்களுடைய திருமண நாளில் ரசூலுல்லாஹுடைய ஹிதமத்துக்காக, வேலைகளுக்காக ஸைதை அன்பளிப்பு செய்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைதை தன்னுடைய மகனாக பார்த்தார்கள். ரசூலுல்லாஹுடைய எல்லா பிள்ளைகளும் சிறு வயதிலேயே, ஆண் பிள்ளைகள் அனைவர்களும் சிறிய வயதிலேயே வஃபாத்தாகினார்கள். ரசூலுல்லாஹ் ஸைதை தான் தன்னுடைய மகனாக வளர்த்தார்கள். ஸைதுடைய பெற்றோர்கள் நீண்ட காலமாக அவரை தேடிக்கொண்டிருந்தார்கள். மக்காவுடைய பகுதிக்கு, மதீனாவுடைய பகுதிக்கு, ஒவ்வொரு பகுதிகளுக்கு பிசினஸுக்காக பெரிய ஒரு கூட்டம் வெளிக்கிளம்பி செல்லும். அந்த கூட்டத்திடம் இவர்கள் சொல்வார்கள், என்னுடைய மகனுடைய அடையாளம் இந்த அடையாளம், அவரை எங்கேயாவது கண்டால் எனக்கு செய்தி தாருங்கள். சிலர் வந்து சொன்னார்கள்,
உங்களுடைய மகனை நாம் மக்காவில் கண்டோம், முஹம்மது என்பவர் உங்களுடைய பிள்ளையை வளர்த்து கொண்டிருக்கிறார். இந்த செய்திகள் எல்லாம் நுபுவத் கொடுக்கப்படுவதற்கு முந்தைய செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கொடுக்கப்படுவதற்கு முன்னர் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் இது. ஸைதுடைய பெற்றோர்கள், உறவினர்கள் தாயிஃபுடைய பகுதியில் இருந்து மக்காவுக்கு வருகிறார்கள். மக்காவுக்கு வந்து தன்னுடைய மகனை பார்க்கிறார்கள். கண்கள் எல்லாம் குளமாகிறது, அழுகிறார்கள், கட்டி அணைத்தார்கள். ரசூலுல்லாஹ் அவருக்கு அந்த நேரத்தில் நுபுவத் கொடுக்கப்பட்டிருக்கவில்லை. ரசூலுல்லாஹ்விடம் இவர்கள் பேசினார்கள், நீங்கள் எவ்வளவு கேட்டாலும் நாம் தர தயார், ஆனால் எங்களுடைய பிள்ளையை எங்களுக்கு தர வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எனக்கு நீங்கள் எதுவுமே தர வேண்டிய தேவையில்லை, ஸைத் வந்தால் கூட்டி போகலாம். பெற்றோர்கள் நீண்ட காலத்துக்கு பின்னர் பிள்ளையை சந்தித்திருக்கிறார்கள். கட்டி அணைத்து முத்தமிட்டு கூப்பிடுகிறார்கள். ஸைத் சொன்னார், நான் உங்களை அடிக்கடி வந்து பார்க்கிறேன், பிரச்சனை இல்லை, ஆனால் இவரை விட்டு என்னால் பிரிய முடியாது, நான் வரமாட்டேன் என்று ரசூலுல்லாஹ் உடனே இருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்த மகனை போன்றுதான் ஸைதை வளர்த்தார்கள். ஒரு தடவை ஸைதை தன்னுடைய ஒட்டகத்தில் அமர வைத்துக் கொண்டு கஅபாவுக்கு முன்னால் இருந்து சத்தம் போட்டு சொன்னார், இந்த ஸைத் என்னுடைய அடிமை அல்ல, ஸைத் இப்னு முஹம்மத், முஹம்மதுடைய மகன் ஸைத் என்று கஅபாவுக்கு முன்னால் இருந்து சத்தம் போட்டு சொன்னார். அதற்கு பின்னர் மதீனாவுடைய வாழ்க்கை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்ததற்கு பின்னர் அந்த சட்டத்தை அல்லாஹ் இல்லாமலாக்கினான். யாரும் தன்னுடைய சொந்த பிள்ளைகள் அல்லாத இன்னொரு பிள்ளைக்கு தன்னுடைய நிஸ்பத்தை சொல்ல முடியாது, என்னுடைய சொந்த மகன் என்று பொய் சொல்ல முடியாது. அதற்கு பின்னர் சட்டம் மாற்றப்பட்டது. கண்ணியத்துக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொந்த மகனாக தான் ஸைதை வளர்த்து வந்தார். ஸைத் குறைஷி அல்ல, பனு ஹாஷிம் கிளையை சார்ந்தவரும் அல்ல, சாதாரண ஒரு குலத்தை சேர்ந்தவர், தாயிஃபுடைய பகுதியில் இருந்து வந்தவர். ரசூலுல்லாஹ் தன்னுடைய மாமியுடைய மகள் சஃபியாவுடைய மகள் ஸைனபை ஸைதுக்காக திருமணம் பேசி செல்கிறார்கள். சஃபியா மாமி சொன்னால், இந்த ஸைதுடைய கோத்திரம் குலங்கள் எல்லாம் என்ன, அவர் குறைஷியா, பனு ஹாஷிமா, எங்களுடைய மகளை எப்படி இவருக்கு திருமணம் செய்து கொடுக்கலாம்? அந்த நேரத்தில் அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை அருளுகிறான், وَمَا كَانَ لِمُؤْمِنٍ وَلَا مُؤْمِنَةٍ إِذَا قَضَى اللَّهُ وَرَسُولُهُ أَمْرًا أَن يَكُونَ لَهُمُ الْخِيَرَةُ مِنْ أَمْرِهِمْ وَمَن يَعْصِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ ضَلَّ ضَلَالًا مُبِينًا. அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு விடயத்தை முடிவு செய்ததற்கு பின்னர் எந்த ஒரு முஃமினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த இடத்தில் ஆப்ஷன் என்பது இல்லை. அல்லாஹ்வும் ரசூலும் முடிவு செய்தால் மனிதர்கள் அவர்களுக்கு எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லை. அல்லாஹ் ரசூலுக்கு யார் மாறு செய்வாரோ ஃபக்கத் வல்ல தலால முபீனா, தெளிவான வழிகேட்டில் அவர்கள் சென்று விட்டார்கள். இந்த குர்ஆனுடைய வசனத்தை கேட்ட அந்த குறைஷிகள், சஃபியாவுடைய குடும்பத்தினர்கள், எங்களுடைய மகளை நாம் திருமணம் செய்து தருகிறோம், எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று ஸைனபை திருமணம் செய்து கொடுத்தார்கள் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹுடைய குடும்பத்தில் இருந்து அந்த சாதி பார்ப்பதை, உயர் ஜாதி கீழ் ஜாதி என்று பார்ப்பதை அல்லாஹ் இல்லாமலாக்கினான், சமத்துவத்தை உண்டாக்கினான். யாரும் யாரை விடவும் கோத்திரம் என்ற அடிப்படையிலேயோ, பணத்தை வைத்தோ, அழகை வைத்தோ, துனியாவில் உள்ள பதவிகளை வைத்தோ யாரும் யாரை விடவும் சிறப்பாக விட முடியாது. இல்லா பி தக்வா, தக்வா அல்லாஹ்வை ஒருவர் எந்த அளவு அஞ்சினாரோ அதை வைத்துத்தான் ஒவ்வொருவருடைய அந்தஸ்துகளும் தீர்மானிக்கப்படுகிறது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அடிமையாக இருந்து உரிமை விடப்பட்டவர். ஹபஷாவில் இருந்து, அபிசீனியாவில் இருந்து வந்தவர்.
இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். குஃபார் மக்கா பிலால் ரலியல்லாஹு அவர்களுக்கு நோயை கொடுத்து கொண்டே இருந்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய சொந்த காசை கொடுத்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹு உரிமை விட வைத்தார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்ப்பதற்கு கருப்பு நிறமானவர். அவருடைய தந்தை யார், தாய் யார், அவருடைய வம்சாவளி என்ன எதுவும் தெரியாது. ஆனால் குறைஷி வம்சத்தில் பனு ஹாஷிம் என்ற கிளையை சேர்ந்த 3 பெண்களை திருமணம் செய்திருந்தார்கள். பிலால் ரலியல்லாஹு அவர்கள் 3 திருமணம் செய்திருந்தார்கள். 3 மனைவிமார்களும் பனு ஹாஷிம் என்ற கிளையை சேர்ந்தவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, தக்வாவை வைத்துதான் ஒருவர் இன்னொருவரை விட சிறப்பாகுவார். இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். அல்லாஹ் சொல்கிறான், உங்களில் அல்லாஹ்விடத்தில் ஆக கண்ணியமானவர், கௌரவமானவர், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர். ஒரு 10 பேர் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொண்டால், அந்த 10 பேரில் யார் அல்லாஹ்வை அதிகம் அஞ்சி அல்லாஹ்வுக்கு வழிபட்டு பாவமே செய்யாமல் பயபக்தியோடு வாழ்கிறாரோ அவர் தான் ஆக சிறந்தவர். ஒவ்வொருவருடைய தக்வா எந்த அளவு இருக்கிறதோ அதை வைத்து ஒவ்வொருவரும் கண்ணியமானவர்கள். உலகத்துடைய அமைப்புகளை வைத்து அல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி இருந்தார். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், கான வஜ்ஹுஹு தமீமா. ஜுலைபீப் ரலியல்லாஹுடைய முகம் பார்ப்பதற்கு அலங்கோலம். வகான மஅதூமல் ஹால். அவர் சமூகத்தில் மதிக்கப்படாதவர். யாரும் அவரை மதிக்க மாட்டார்கள். இத்து போன கிழிந்த ஊத்தையான ஆடைகளை அணிந்திருப்பார். செருப்புகள் போட மாட்டார். செருப்பு வாங்கக்கூடிய அளவுக்கு அவரிடத்தில் வசதி இல்லை. அல் மஸ்ஜிது மன்சிலு. அவர் வசிப்பதற்கு வீடு இல்லை. அவர் வசிப்பதே மஸ்ஜிதில் தான். மஸ்ஜிதில் தான் உறங்குவார். வல் அர்து ஃபிராஷு. நிலம் தான் அவருடைய பெட். கட்டில் என்பது அவருடைய நிலம் தான். அந்த காலத்துடைய மஸ்ஜித் மண்ணினால் முலாம் பூசப்பட்டிருந்தது. அங்குதான் அவர் படுப்பார். அவருடைய தலையணை அவருடைய 2 கைகள் தான். கையை தலையில் வைத்து தான் உறங்குவார். அவ்வளவு ஏழ்மை. பார்ப்பதற்கு பரதேசி கோலம். இந்த காலத்தில் பிச்சைக்காரர்கள் இருக்கிறார்களே, அந்த மாதிரி தோற்றத்தில் அவர் இருப்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்க்கும் பொழுதெல்லாம் ஜோக் பண்ணுவார்கள், அல்லா ததஸவஜ் ஜுலைபீப், எப்பொழுது உங்களுக்கு திருமணம்? ஒரு வாலிபரை, திருமண வயதை நெருங்கிய ஒருவரை நான் சந்திக்கும் போது கேட்கக்கூடிய முதல் கேள்வி, எப்போது திருமணம்? அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுலைபீப் ரலியல்லாஹு அவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் கேட்பார்கள். ஜுலைபீப் சொல்வார், வமை யுஸவ்விஜுனி யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், எனக்கு யார் பொன் தருவார்? எனக்கு யார் தான் பொன் தருவார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை ஒரு அன்சாரி வீட்டை காட்டினார்கள். அந்த வீட்டுக்கு சென்றால் உங்களுக்கு பெண் கிடைக்கும். ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த அன்சாரி சஹாபியுடைய வீட்டை தட்டினார்கள். அவர் கதவை திறக்கிறார். வாசலில் ஜுலைபீப் பிச்சைக்கார கோலத்தில் இருக்கிறார். ரசூலுல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்ல சொன்னார். முதலாவது ரசூலுல்லாஹுடைய சலாத்தை எத்தி வைத்து விட்டு சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் உங்களிடம் என்னை அனுப்பினார், உங்களுடைய மகளை நீங்கள் திருமணம் செய்து தருவீர்கள் என்று அனுப்பி வைத்தார்கள். அவர் சொன்னார் ஒற்றை வார்த்தையில், உங்களுக்கு என்னுடைய மகளை திருமணம் செய்து தர முடியாது. ஜுலைபீப் வந்தார் ரசூலுல்லாஹ்விடத்தில், யா ரசூலல்லாஹ், நான் சொன்னேன் தானே, எனக்கு யார் பொன் தருவார்? எனக்கு யாரும் தரமாட்டார்கள் யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுலைபீபை கூப்பிட்டுக் கொண்டு அந்த அன்சாரி சஹாபியுடைய வீட்டுக்கு போனார்கள். அந்த அன்சாரி சஹாபிக்கு சரியான சந்தோஷம், ரசூலுல்லாஹ் எங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார். ஆனால் ரசூலுல்லாஹ் வந்திருப்பது ஜுலைபீபுக்கு திருமணம் பேசி. அவர் சொன்னார், என்னுடைய மனைவியிடம் மஷூரா செய்துவிட்டு சொல்கிறேன்,
ரூம்குள்ள போனா கணவன் மனைவி 2 பேரும் மஷூரா செய்கிறார்கள், முடிவு செய்கிறார்கள். ரசூலுல்லாஹ்விடம் சொல்வோம், எங்களுடைய மகளை இவருக்கு திருமணம் செய்து முடிக்க இயலாது, அப்படியாப்பட்ட கோலத்தில் இவர் இருக்கிறார், மகளை தர முடியாது என்று சொல்வோம் என்று முடிவு செய்கிறார்கள். அந்த நேரத்தில் மகள் வந்து சொல்கிறார், ரசூலுல்லாஹ்வுடைய முடிவை நீங்கள் தட்டுகிறீர்களா? அதில் ஒரு நாளும் கைர் இருக்காது, நலம் இருக்காது. ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளையை நாம் அமல்படுத்துவோம், நான் அவரை திருமணம் செய்கிறேன் என்று அந்த பெண் சொல்ல திருமணம் நடக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஜுலைபீப் ரலியல்லாஹு அவர்களுக்கு நிக்காஹ் செய்து வைக்கிறார்கள். திருமணம் நடக்கிறது. அதற்கு பின்னர் யுத்தத்திற்கான அழைப்பு விடுக்கப்படுகிறது. யுத்தத்திற்காக அழைக்கப்படுகிறார்கள். ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அப்பொழுதுதான் திருமணம் நடந்திருக்கிறது. இப்பொழுதுதான் வாழ்க்கையை அவர் ஆரம்பிக்க போகிறார். இந்த நேரத்தில் யுத்தத்திற்கான அழைப்பு. ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு எப்பொழுதுமே முதல் சஃபில் இருந்து தரக்கூடியவர். யுத்தம் என்று வந்தால் முதல் சஃபில் இருப்பார். அது அவருடைய வலிமை. யுத்தத்திற்கான அழைப்பு வருகிறது. என்னுடைய இந்த வாழ்க்கையா அல்லது யுத்தமா? முதல் சஃபில் நின்றார். யுத்தம் நடைபெறுகிறது. ஷஹீதாக்கப்படுகிறார். அந்த யுத்தத்தில் முஸ்லிம்களுக்கு பெரும் ஒரு தோல்வி. முஸ்லிம்களில் நிறைய பேர் ஷஹீதாக்கப்பட்டிருந்தார்கள். சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்ட முஸ்லிம்களுடைய உடல்களை தேடி தேடி எடுத்துக் கொண்டிருந்தார்கள். குஃபார்களுடைய உடல்களும் அங்கிருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், ஹல் தஃகிதூன மின் அஹத்? யார் யார் இல்ல, யார் யாருடைய பொடி கிடைக்கல? சஹாபாக்கள் சொன்னார்கள், ஃபுலான் இப்னு ஃபுலான், இன்னாருடைய பொடிகள் எல்லாம் கிடைக்கல. தேடி தேடி எடுத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஜுலைபீபுடைய பெயரை யாருமே சொல்லவில்லை. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன்னி அஃப்கிது ஜுலைபீபன், ஜுலைபீப காணலையே, அவரும் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார், அவருடைய உடல் எங்கென்று தேடுங்கள். ஜுலைபீப் ரலியல்லாஹு உடல் தேடப்படுகிறது. ஒரு இடத்தில் ஜுலைபீப் ரலியல்லாஹுடைய ஜனாசா இருக்கிறது. அந்த இடத்தில் 7 பேர் 7 குஃபார்களுடைய உடல்களும் இருந்தது. ஜுலைபீப் ரலியல்லாஹுடைய உடலை மண்கள் மூடி இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கரத்தினால் ஜுலைபீப் ரலியல்லாஹுவை தூக்கினார்கள். மேலில் படிந்திருந்த மண்கள் எல்லாம் தட்டிவிட்டார்கள். ஜுலைபீபை ரசூலுல்லாஹுடைய கரத்தினால் தூக்கி கொண்டு வந்தார்கள். துன்யாவில் அவர் வாழும் போது பார்க்க அருவருப்பானவர். சஹாபாக்கள் சொன்னார்கள், கதல சபஅத்தன் சும்ம குதில, அவர் சும்மா வஃபாத்தாகவில்லை, ஷஹீதாகவில்லை, 7 பேரை கொலை செய்துவிட்டு அவர் ஷஹீதாக இருக்கிறார். ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் தூக்கி கொண்டு வருகிறார்கள். வந்து சொன்னார்கள், ஹாதா மின்னி வ அன மின், ஜுலைபீப் என்னை சார்ந்தவர், நான் அவரை சார்ந்தவர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அங்கிருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த இடத்தில் நான் இருக்கக்கூடாதா? நான் ஷஹீதாகி என்னுடைய ஜனாசாவை தூக்கி இந்த வார்த்தையை நீங்கள் எனக்கு சொல்லி இருக்க கூடாதா? கண்ணியத்துக்குரியவர்களே, தக்வாவை வைத்து தான் அல்லாஹ்விடத்தில் கண்ணியமும் கௌரவமும். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ருப்ப அஷ்அக அக்பர மத்ஃபூஇன் பில் அப்வாப், எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் பார்ப்பதற்கு பரட்டை தலையாக, உடம்பெல்லாம் தூசி படிந்து, அவர்களுக்காக எந்த கதவுகளும் திறக்கப்படாது, வீடுகளுக்கு அவர்களை வரவேற்க மாட்டார்கள். அப்படியாப்பட்ட தோற்றம், அப்படியாப்பட்ட வாழ்க்கை அவர்களுடைய வாழ்க்கை. ஆனால் லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ரா, அல்லாஹ் மீது சத்தியம் செய்து சொன்னால் அல்லாஹ் அதை நிறைவேற்றுவான். அல்லாஹ்வுக்கு அவர்கள் நெருக்கமானவர்கள். துன்யா எங்களுடைய நியாயார் அல்ல, துன்யா எங்களுடைய அளவுகோல் அல்ல. அல்லாஹ்வுடைய இறையச்சம் தான், தக்வா தான் எங்களுடைய நியாயார். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு
ஷஹீதாகிறார்கள். மனைவி அப்பொழுதுதான் திருமணம் செய்திருக்கிறாள், அப்பொழுதுதான் வாழ்க்கையை ஆரம்பித்திருக்கிறாள். ரசூலுல்லாஹ் ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவிக்கு துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம ஷுப்ப அலைஹில் கைர ஷப்பா வலா தஜ்அல் ஐஷஹா கத்தன் கத்தா. யா அல்லாஹ், நலவை இந்த பெண்ணுக்கு மலையாக கொட்டுவாயாக, இந்த பெண்ணுடைய வாழ்க்கையை கஷ்டமாக ஆக்கிவிடாதே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். அந்த பெண்ணுடைய இத்தாவுடைய காலம் முடிவடைகிறது. நிறைய சஹாபாக்கள், பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் பெண் கேட்டு வந்தார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், மதீனாவில் பெண்களில் ஆக பெரும் செல்வந்த பெண் என்றால் அது ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவிதான். அந்த அளவுக்கு அல்லாஹ் துன்யாவை கொடுத்தான், ஆகிரத்தையும் கொடுத்தான். கணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ரமலான் எனக்கு தக்வாவை உண்டாக்குவதற்காக வந்தது. அல்லாஹ் சொல்கிறான், லஅல்லகும் தத்தகூன். நோன்பு கடமையாக்கப்பட்டதனுடைய நோக்கம் நீங்கள் தக்வாதாரிகளாக ஆக வேண்டும் என்பதுதான். எனவே ரமலான் முடிவடைந்து விட்டது. இந்த ரமலான் என்னில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது? தக்வாவில் வளர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறதா? பாவங்கள் மீது வெறுப்பு வருகிறதா? நன்மையான விஷயங்கள் மீது ஆசை ஆர்வம் வருகிறதா? இந்த ரமலான் என்னில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது, தக்வாவை ஏற்படுத்தியிருக்கிறது. தக்வா என்றால் என்ன? அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், தக்வா என்றால் அல் கௌஃப் மினல் ஜலீல், அல்லாஹ்வை அஞ்சுவது, அல்லாஹ்வை பயப்படுவது. வல் அமலு பித்தன்ஸீல், குர்ஆனையும் ஹதீஸையும் அமல்படுத்துவது. வல் கனாஅத்து பில் கலீல், அல்லாஹ் தந்ததை போதுமாக்கிக் கொள்வது. வல் இஸ்திஅதாது லியௌமிர் ரஹீல், ஆகிரத்துக்காக தயாராகுவது. இந்த நான்கும் தான் தக்வா என்று அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அல் கௌஃப் மினல் ஜலீல், அல்லாஹ்வை அஞ்சுவது, எல்லா காரியத்திலும் அல்லாஹ்வை பயந்து பயந்து வாழ்வது. வல் அமலு பித்தன்ஸீல், குர்ஆன் ஹதீஸை வாழ்க்கையில் அமல்படுத்துவது. அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாமல் தொழுகைகளில் பேணுதலாக, ஹலால் ஹராத்தில் பேணுதலாக வாழ்வது, இது தக்வா. அல்லாஹ்வை அஞ்சி அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாமல் குர்ஆனையும் ஹதீஸையும் அமல்படுத்தி, வல் கனாஅத்து பில் கலீல், அல்லாஹ் தந்ததை போதுமாக்கிக் கொள்வது. இதனுடைய அர்த்தம் துன்யாவை சம்பாதிக்காமல் இருக்க வேண்டும் என்பதல்ல. துன்யாவை சம்பாதிக்கணும், தேவைக்கு உழைக்கணும். ஆகிரத்தை மறந்து துன்யாவை தேடுவது தவறு. ஆகிரத்துடைய வாழ்க்கையை மறந்து தொழுகைகளை பாழாக்கிக் கொண்டு ஹலால் ஹராத்தில் பேணுதல் இல்லாமல் துன்யாவை சம்பாதிப்பது தவறு. வல் கனாஅத்து பில் கலீல், அல்லாஹ் தந்ததை போதுமாக்கிக் கொள்வது என்றால் ஹலாலாக உழைத்து அல்லாஹ்வுடைய விடயத்தில் எந்த குறைபாடும் செய்யாமல் இருப்பது தக்வா. வல் இஸ்திஅதாது லியௌமிர் ரஹீல், ஆகிரத்துக்காக தன்னை தயாராக்கிக் கொள்வது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, ரமலான் முடிவடைந்து விட்டது. அடுத்து இன்னும் 11 மாதங்களுக்கு பின்னர் தான் ரமலான் எனக்கு வரும். அந்த ரமலான் எங்களுடைய வாழ்நாள் எங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்பது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் மட்டுமே அறிந்தவன். அதனால் இந்த ரமலானில் நாம் என்ன பயிற்சி எடுத்தோமோ, எவ்வளவு இபாதத் செய்தோமோ, அந்த இபாதத்களை அடுத்த ரமலான் வரை தொடருவோம், மௌத் வரை தொடருவோம். பெருநாளை கழிந்தால் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு ஒரு சஃப் கூட இல்லை. ரமதானில் மட்டுமல்ல தொழுகை கடமை, ரமதானில் மட்டுமல்ல அல்லாஹ் இருக்கிறான், எல்லா காலத்திலும் அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ்வுடைய ஷரியத் எல்லா காலத்திலும் இருக்கிறது. அதனால் கண்ணியத்துக்குரியவர்களே, ரமதான் ஏற்படுத்திய அந்த மாற்றத்தை நாம் தொடர்வோம். ரமதான் ஏற்படுத்திய தக்வாவை மௌத் வரை நாம் பாதுகாப்போம். ரப்புல் ஆலமீன்
எங்களுடைய பாவங்களை, தப்பு தவறுகளை, குற்றம் குறைகளை மன்னிப்பானாக. இந்த ரமதானுடைய மாதத்தில் அவரது ரஹ்மத்தை, மக்ஃபிரத்தை, நரக விடுதலை அடைந்த நல்லடியார்கள் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்தல்வானாக. ரப்பே ரஹ்மானி, பூர்த்தியான தக்வாவை, எச்சத்தை எங்களுக்கு தருவாயாக. ரப்பே, இந்த ரமதானுடைய நோக்கமாக தக்வா இருக்கிறது. ரப்பே, அத்தகைய தக்வாவை எங்களுடைய வாழ்க்கையில் தந்துவிடு ரஹ்மானே. மௌத்து வரைக்கும் முன்னே அஞ்சி வாழக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. நம்முடைய இறுதி நேரத்தை சிறப்பாக்கி வைப்பாயாக. கலிமாவுடைய மௌத்தை தருவாயாக, நல்ல மௌத்தை தருவாயாக, கெட்ட மௌத்தை விட்டும் பாதுகாப்பாயாக. சுவர்க்கத்தை எங்களுக்கு வாஜிபாக்குவாயாக, நரகத்தை எங்களுக்கு ஹராமாக்குவாயாக. ரப்பே, உனது பொருத்தத்தை, ரவாவை அடைந்தவர்களாக நம் மனிதர்களையும் ஆக்கியருள்வாயாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.